கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் புதிய நாளுக்காக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தங்களை தேவனுடைய நாம மகிமைக்கு என்று நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எபேசியர் 4 அதிகாரம் 23, 24 ஆகிய வசனங்களிலே, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. நம்ம இருதயத்துக்குள்ளே புதிதான ஆவி இருக்க வேண்டும். பழைய காரியங்களோ இல்ல ஜென்ம சுபாவமோ மாம்ச கிரியையோ இந்த உலகத்துக்குரிய காரியங்களை தேடாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனோடு ஒரு மனுஷன் தொடர்புல இருக்கும்போது அவங்க இருதயத்துக்குள்ளே சமாதானம், அவங்க சத்தியத்தில் நடக்க முடியும், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சி இருக்கும், பரிசுத்தமா வாழ முடியும், நீதியை பின்பற்ற முடியும், உண்மை உள்ள ஜனமா இருக்க முடியும், வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்க முடியும். இந்த பூமியிலே வாழக்கூடிய கொஞ்ச காலம் அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்றால் நம்ம உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி தேவனுடைய சாயலை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சாயல் என்ன? மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையிலே புதிய மனுஷன் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மெய்யான நீதி, மெய்யான பரிசுத்தம். நம்ம நீதியில நடக்க வேண்டும், பரிசுத்தமா வாழ வேண்டும், உண்மையா வாழ வேண்டும். 24 மணி நேர வாழ்க்கையிலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி நாம் இருக்கும்போது, தேவனுடைய சாயலை நாம் தரித்து கொள்ளும் போது, பரிசுத்தமாய் நாம் வாழ அர்ப்பணிக்கும் போது, நீதியை பின்பற்ற நாம் அர்ப்பணிக்கும் போது, தேவ ஆவியினாலே நம்மளை நிரப்பி கர்த்தரே நம்மளை வழி நடத்துவார். தேவனுடைய வார்த்தை நம்ம இதயத்துக்குள்ளே பூரணமா இருக்கும்போது நம்ம சத்தியத்துல நடக்கிறோம், நம்ம நீதியை பின்பற்றுகிறோம், பரிசுத்தமா நடக்கிறதுக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். தரித்து கொள்ளுங்கள். இப்ப வீட்டுல காலையில தூங்கி எந்திரிச்சோடனே பழைய ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு உடனே புது ட்ரெஸ் போடுவாங்க, நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு போடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பழைய ட்ரெஸ் வேண்டாம், அது ஸ்மெல் வரும், நான் தடிக்கும் அப்படிம்பாங்க. சிலவங்க புது ட்ரெஸ் போட்டு அழகா சென்டெல்லாம் அடிச்சு அழகா ரீஃப்ரெஷ் ஆகி வெளியில போவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய மண்டலத்திலே நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, 6 வருஷம் 5 வருஷம் முன்னோட்டி உள்ள யோசிச்சுட்டு இருக்கிறோமா, இல்ல ஒரு 15 வருஷம் முன்னாடி உள்ள காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கிறோமா, இல்ல நேத்து நடந்து அதை யோசித்து அழுதுட்டு இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம தேவ ஆவியினால நிரப்பப்பட்டு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் நிரப்பப்பட்டு தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன் நாம் தரித்து கொண்டு வெளியில புறப்படும் போது நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும், நம்ம விசேஷமானவர்கள். இப்ப என்னுடைய வாழ்க்கையிலே பழைய வாழ்க்கை எப்படி இருக்கு, புதிய வாழ்க்கை எப்படி இருக்கு, அந்த ரெண்டையும் கொஞ்சம் என் மைண்ட்ல நான் எப்பவுமே யோசித்து பார்ப்பேன். எப்படி யோசித்து பார்ப்போம் அப்படின்னா, என்னுடைய பழைய வாழ்க்கை எப்படி, புதிய வாழ்க்கை எப்படி, எப்படி இருக்கேன். தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அந்த நாள் மகிமையா இருக்கும். தேவனோட சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது தேவ ஆவியினாலும் நம்ம நடத்தப்படுகிறோம். நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லா குப்பைகள், தேவையில்லா உலக காரியங்கள், தேவையில்லா கவலைகள், தேவையில்லாத இந்த அழிந்து போற காரியங்கள், உலக இச்சை சொல்லலாம், மோக இச்சை சொல்லலாம், காம விகாரம், துரிச்சை, கசப்பு, வெறுப்பு, பகை, வைராக்கியம்,
இது எல்லாமே இந்த பழைய மனுஷன். ஏன் அந்த பழைய மனுஷனை கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு மனுஷன் புதுசா வாழணும்னு நினைச்சான் அப்படின்னா, இந்த பழைய செத்த காரியங்கள் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில தொடரக்கூடாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல அந்த செத்து போன அந்த பழைய காரியங்களை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து புலம்பி புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை. நம்ம பூமியில வாழ்ற நாள் இயேசுக்காக வாழணும். இயேசு கிறிஸ்துவுக்காகவே வாழணும். அப்படி வாழ்றதுக்கு இந்த புதிய நாள் அர்ப்பணிப்போமா? இன்னைக்குள்ள வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி. நம்ம புது சிருஷ்டியா இருக்கணும். இந்த பழைய செத்து போன காரியங்கள், இந்த பழைய யாராவது ஃபேமிலியில யாராவது செத்து போயிருப்பாங்க, அதை உட்காந்து யோசிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிட்டு இருக்கக்கூடாது. ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணன் வந்து வாத்தியார், அம்மா இறந்து ஒரு 45 நாள் ஆச்சு. 45 நாள் போட்டோ பார்த்து அழுதுகிட்டே இருந்திருக்காரு. ஜெபகுறிப்பு வந்துச்சு, அந்த அண்ணனுக்கு ஜெபம் பண்ணேன், பைபிள்ல வசனம் எடுத்து காமிச்சேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணன் ரிலீஃப் ஆயிட்டாங்க. அதை ஏன் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு பெரிய கதை, வேண்டாம். அப்போ நம்முடைய இதயத்துக்குள்ளே புதிதான ஆவி இருக்கும்போது நம்ம தேவ சாயலா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நீதியும் பரிசுத்தமும் நமக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான். அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். நமக்காக அவர் ஜீவனை தந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் புது சிருஷ்டி. நம்ம எல்லாரும் விடுதலையாக்கப்பட்ட சந்ததி. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? அர்ப்பணித்து ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம். இந்த நாளிலும் இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கறந்துட்டு ஆசுவீங்க. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் ஜெபிக்கிறாலும் எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால வேலறை விடட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தினால முத்திரை போடுங்க. என்னோட கண்களில் கழிக்கும் போடுங்க. வீண் வார்த்தை பேசாத வேலடைங்க. எங்க இதயத்துக்குள்ளே தேவ ஆவினால் நிரப்புங்க, கர்த்தருடைய ஆவினால் நிரப்புங்க, பரிசுத்த ஆவினால் நிரப்புங்க. பிதா, குமார, பரிசுத்த மட்டும்தான் எங்க இதயத்துக்குள்ள இருக்க வேண்டும். கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியங்களும் வேண்டாம்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. ஜெப அபிஷேகம் நிரப்புங்க, தியானிக்கிற அபிஷேகம் நிரப்புங்க, துதிக்கிற அபிஷேகம் நிரப்புங்க, நிரம்பி வழியில பாத்திரமாக எங்களை அபிஷேகம் பண்ணுங்க. விசேஷமா அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, சத்துவ மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 கனிகள்லாம் நிரப்புங்க, ஆவிக்குரிய 9 நிரப்புங்க. இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய ஆவி எங்களோட கூட இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியான விசேஷமா எங்களை வழி நடத்த வேண்டும். சகல சத்தியத்திலும் எங்களை வழி நடத்த வேண்டும். மகிமையான ஆவியானவரே எங்க மேல தங்கிருங்கப்பா. விசேஷமா யாரெல்லாம் ஜெபிக்கிறாளோ உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலா சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் என்று வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுங்க. உங்க கரத்துல அர்ப்பணிக்கணும். எல்லா தடைகளும் நீக்கி சகல குடும்பத்தின் சம்பூர்ணமா திருப்தி ஆசுவீங்க. இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால, நாமத்தினால வானம் திறவட்டும். சிங்காசனத்தில் பலர்களை திறந்து, பண்டசாலை திறந்து சகல குடும்பத்தின் சம்பூர்ணமா திருப்தியாக ஆசுவீங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். முன்னும் பின்னுமா தேவன் நிப்பாட்டி கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து ஆசீர்வதிக்க வேண்டும். முன்னும் பின்னுமா விசேஷமாக தேவ தூதர் நிப்பாட்டுங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பகலில மேகஸ்தம்பம், இரவுல அக்னி ஸ்தம்பம். உங்க பிள்ளையோட நீங்க புறப்பட்டு போங்க. உங்க நாம மட்டுமே விடுறது துதி கன மகிமை எல்லாம் ஒருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியக்காக ஜெபித்துங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.